கேபி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ரெக்கார்டிங்கே பண்ணுறேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் தேறி இருக்குது. ஸோ ஐம் ஏபிள் டு ரெக்கார்ட். சரி, விஷயத்துக்கு வருவோம். இஸ் ஜெயபாத்ரி டாக்ஸிக்? ஏன்னா இன்றைக்கி நான் பேச போகிறது ஜெயபாத்ரி அவர்களை பற்றி தான். நிறைய அவங்கள பற்றி யூடியூப்பில் அவங்க ரொம்ப திமிரு பிடிச்சவங்க, அவங்க ரொம்ப கோவக்காரங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருது. சரி வாங்க உள்ளே போய் உண்மையிலே ஜெயபாத்ரி யார், அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஜெயபாத்ரிக்கு சின்ன பிள்ளையிலேருந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு என்னன்னா, மிகப்பெரிய ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும்னு. ஆனால் ஒரு ஆர்மி ஆஃபீஸருக்கான ஒரு ஹைட்டும் அவங்களுக்கு இல்லை. அந்த டைமில் லேடிஸ் அலௌடும் கிடையாது. லேடிஸ் ஒரு நர்சிங், அதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி போகலாம். ஒருத்தங்க வூண்டட் சோல்ஜர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு போய் மருந்து கொடுத்து அந்த கேம்பில் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு லேடிஸ் போகலாம். ஆனால் கண்டிப்பாக வார் ஜோனுக்கு அந்த காலகட்டத்தில் லேடிஸ் அலௌடு இல்லை. ஆனால் இப்போ பாருங்களேன் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னு. வார் ஜோன்லலாம் இப்போ லேடிஸே போகிறாங்க. லேடி பைலட்ஸ் வந்துட்டாங்க, லேடி ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வந்துட்டாங்க, லெஃப்டினன்ட் விட்டாங்க, இது மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க. அந்த டைமில் அது இருக்கல. அப்படி இருக்கும்போது சத்யஜித் ரே அவங்கள முதல்ல பார்க்குறாரு. 15 வயசில் அவங்க ஃபஸ்ட்டு ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நடிப்பு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் சத்யஜித் ரே போன்ற ஒரு மிகப்பெரிய டைரக்டருடைய கையில் அவங்க கிடைச்சதுனால நடிப்புனா என்ன அப்படிங்கிறத அவங்க கற்றுக்குறாங்க. உண்மையிலே ஒரு நடிகையாக ஜெயபாத்ரி அவர்கள் ரொம்ப ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலி. ஆமாம், சாவித்திரிக்கா எந்த அளவுக்கு ஒரு நல்ல நடிகை அப்படின்னு பேர் வாங்கினாங்களோ அந்த மாதிரி ஒரு சிறந்த நடிகை ஜெயபாத்ரி. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க நடித்த அந்த படங்களை டைரக்ட் பண்ண ஒவ்வொருத்தரும் ஒரு வைரம்னு சொல்லலாம். எப்படி நம்ம தமிழ்நாட்டில் எஸ்எஸ் வாசன் அவர்கள், பீம்சிங் அவர்கள், டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள், டைரக்டர் ஏபி நாகராஜன் அவர்கள், இவர்களை பற்றி பேசாமல் சினிமாவை நம்ம பேசவே முடியாது. ஏன்னா இவங்க எடுத்த ஒவ்வொரு படமும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காவியம்னு சொல்லலாம். அதே மாதிரி நார்த்தில் போனீங்கன்னா முதல்ல சத்யஜித் ரே, அப்புறம் குருதத் அவர்கள், அப்புறம் ரிஷிகேஷ் முகர்ஜி அவர்கள், பாசு சட்டர்ஜி, இவங்கெல்லாம் எடுத்த ஒவ்வொரு படமும் 40 வருஷமாகி 50 வருஷமாகி இன்றைக்கும் நம்மளால் பார்க்க முடியும், ரசிக்க முடியும். ஏங்க புது டைரக்டர்ஸ்லாம் நல்லா இல்லையான்னு என்னை கேட்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு கதையமைப்புள்ள ஒரு அருமையான படங்களை இவங்க டைரக்ட் பண்ணாங்க. அதில் இவங்க நடித்தாங்க. நடித்தது மட்டும் இல்லைங்க, 10 தடவை ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காங்க. 10 டைம்ஸ். ஒரு தடவை வாங்குறதே மிகப்பெரிய கனவாக எல்லோரும் நினைப்பாங்க பாம்பேயில். ஆனால் 10 டைம்ஸ் தொடர்ந்து இவங்க வாங்கியிருக்காங்கன்னா எப்பேற்பட்ட நல்ல படங்களில் இவங்க ஆக்ட் பண்ணியிருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1970 டைமில் தான் ரேகா பாம்பேக்கு போகிறாங்க. அண்டு கொஞ்சம் கொஞ்சமாக படங்கள்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க. அப்போ எங்கள் சிஸ்டரு அவங்களாம் 1975 போல் அவங்க பாம்பேக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. ரேகா ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாங்க, பாம்பேக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. சீபர்டு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு, இப்போ நம்ம மெட்ராஸில் சொல்கிறோம் இல்லையா, அக்ஷயா, காசா கிராண்டா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்ஸு. அதில் எங்கள் அக்காவும் ஒரு 3 பெட்ரூம் ஃப்ளாட்டில் அவங்க போய் ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஷிஃப்ட் ஆகி நானும் கூட போயிருக்கேன். எல்லா சாமான்லாம் எல்லா பக்கமும் நகர்த்தி வச்சுருக்கேன். நாங்கள்லாம் எடுத்து சாமான்லாம் அடுக்கிட்டு இருக்கோம். அந்த டைமில் எங்கள் வீட்டுடைய மணி அடிக்குது. டிங் டாங் அப்படின்னு சொல்லி பெல் அடிக்குது. கதவு திறந்து பார்த்தா ஜெயபாத்ரி நிற்கிறாங்க. அவங்களுடைய படம் குட்டியை நான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் குட்டி படம். ஏன்னா அதுதான் கிட்டத்தட்ட நம்ம மீனா அவங்க கூட அன்புள்ள ரஜினிகாந்த் ஆக்ட் பண்ணாங்க இல்லையா, கிட்டத்தட்ட சேம் கதை கிடையாது, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனான படம் தான். ஸோ குட்டி அவங்க நடித்து ரொம்ப பாப்புலர் அந்த டைமில். எனக்கு அவங்களுடைய ஒரு எளிமையான நடிப்பு ரொம்ப பிடிக்கும். 2 ஜடை போட்டுட்டு ரொம்ப ஒரு ஸ்கூல் கேர்ளாக அதில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு ஒரே ஷாக் அவங்கள பார்த்தோன்னே. அவங்க எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள்லாம் புதுசாக குடி வந்திருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் யாருமே இன்னும் வீட்டிலலாம் இன்னும் சமைக்கலாம் ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரியர் எடுத்து இதில் சப்பாத்தி இருக்குது, தால் இருக்குது, சப்ஜி இருக்குது, அண்ட் ஃப்ளாஸ்கில் நான் கொஞ்சம் காஃபி போட்டிருக்கேன், சுகர் கொஞ்சம் இருக்கேன், வேணும்னா சொல்லுங்கள், நான் சுகரும் கொடுத்து அனுப்புகிறேன்ட்டு. நமஸ்தே பாபி, நமஸ்தே பையா. ஆக்சுவலாக இவங்க ரேகாவோட ரிலேஷன் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போது எல்லார்ட்டையும் நமஸ்தே பையா, நமஸ்தே பாபிஜின்னு சொல்லிவிட்டு, நான் பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன், ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.
இப்போது ஒரு உண்மையிலே ஒரு டாக்ஸிக்காக இருக்கக்கூடியவங்க, ஒரு திமிரு பிடிச்சவங்களா இருக்கக்கூடியவங்க எப்படிங்க பக்கத்து வீட்டு பெல் அடித்து புதுசாக குடி வந்திருக்கீங்கன்னு வந்து சொல்லிட்டு போக முடியும்? அவங்க தனியாக தான் இருந்தாங்க அந்த ஃப்ளாட்டில். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பழக ஆரம்பிக்கிறோம். அப்போ வந்து அமிதாப் பச்சனுக்கு தொடர்ந்து 12 படம் ஆக்ட் பண்ணுறாருங்க. 12 படமும் சூப்பர் டியூப்பர் ஃப்ளாப். ஒரு நடிகை இன்க்ளூடிங் ரேகா அவர் கூட நடிக்க தயாராக இல்லை. ஏன்னா அந்த ஹீரோ வந்து ஃப்ளாப் ஹீரோ. ஃப்ளாப் ஹீரோவோட நம்ம போய் நடித்தோம்னா நம்ம மார்க்கெட் என்ன ஆகும்னு சொல்லி எந்த நடிகையுமே தயாராக இல்லை. பட் ஆல்ரெடி ஜெயபாத்ரியும் அமிதாப் பச்சன் அவர்களும் ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு சின்ன அன்பு பரிமாற்றம் இருந்தது. அப்போ ஃப்ளாட்ஸுக்கு கீழே நான் வந்து குழந்தைங்களோட விளையாண்டுட்டு இருப்பேன். டாலாக ஒல்லியாக ஒருத்தர் வருவார். நாங்களாம் ஆச்சரியமாக அப்படி தலையை தூக்கி அவரை பார்ப்போம். லிஃப்ட்டில் இருந்தால் கூட லிஃப்ட்டில் ரொம்ப டாலாக இருப்பார். அவர் வந்து ஜெயபாத்ரி அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ எவ்ரிடே ரொட்டீனாகவே வருவார். இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் வந்து ஜெயபாத்ரி எங்கள் அக்கா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இந்த மாதிரி இவர் பேர் வந்து அமிதாப், ஐ லைக் ஹிம் ஸோ மச். ஆனால் பாருங்களேன், வரிசையாக படம்லாம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. எந்த ப்ரொடியூசருமே வந்து அவரை வந்து புக் பண்ண தயாராக இல்லை. பட் எனக்கு நல்லா தெரியும், ஒண்டர்ஃபுல் ஆக்டரு, அருமையான மனுஷன், நல்ல எஜுகேட்டடு, வெரி டிசிப்ளின்டு, அண்டு கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய நடிகராக வரக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து அந்த தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அக்காவும் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நல்லா வந்துடுவார் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது தான் ஜஞ்சீர்னு ஒரு படம் வருது. அதில் வந்து ஏற்கனவே ஜெயபாத்ரி ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாங்க. அவங்க ஆக்ட் பண்ணுற ஒவ்வொரு படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிட்டே இருக்குது. இந்த ஜஞ்சீரில் அவங்க வேணும்னு சொல்லி இந்த ப்ரொடியூசர் நினைக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இதில் ஹீரோவாக நான் சொல்கிறவரை போட்டிங்கன்னா நான் நடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு எப்படியாவது ஜெயபாத்ரி நடித்தா போதும் அப்படின்னு நினைக்கிறதுனால யாருன்னு கேட்கும்போது இவங்க வந்து அமிதாப் பச்சனை சொல்கிறாங்க. ஜெயபாத்ரி வந்து ஒரு கத்தியெல்லாம் வந்து நம்ம ரோட்டில் பார்ப்போம் இல்லையா, சாணை பிடிக்கிறவங்கன்னு சொல்லுவோமே, அந்த ஒரு கேரக்டர். இவர் வந்து ஒரு ஆங்க்ரி யங் மேன். அப்போ இவங்களுக்கு வந்து ஐயோ இந்த ஆள் இத்தனை படம் ஆக்ட் பண்ணி எல்லாமே ஃப்ளாப்பு, ரொம்ப ஹைட்டாக இருக்கான், ஒட்டகம் மாதிரி, கண்ணெல்லாம் உள்ளே இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரு ஹீரோ மெட்டீரியலே இல்லை, இந்த ஆள் எப்படி போடுறதுன்ட்டு ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஜெயபாத்ரியோடைய மார்க்கெட் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால சரி பரவாயில்ல, நமக்கு வந்து இந்த ஜெயபாத்ரி வச்சு தானே படம் விற்கிறோம், நம்ம என்ன இவரை வச்சா விற்கிறோம், யாரோ ஒருத்தரை போட போகிறோம், சரி இருக்கட்டும், நமக்கு இந்த அம்மா வேணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த படத்தில் போடுறாங்க. பாருங்களேன், அந்த படம் ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணி ஒரு சூப்பர் டியூப்பர் ஹிட் ஆகுது. அமிதாப் பச்சன் ஒரு நடிகர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிறாரு. அப்போது இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸுக்கு காரணம் யார்? என்ன தான் அவருடைய டைமு, அவருடைய தலையெழுத்து நல்லா இருக்குது இப்படிலாம் நம்ம சொன்னால் கூட அந்த ஒரு சின்ன விளக்கை வந்து தூண்டி விடுறதுக்கு இவங்க தானே காரணமாக இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் மட்டும் ஹிட் ஆச்சுன்னா நான் உன்னை வந்து லண்டன் கூப்பிட்டு போகிறேன், நம்ம 2 பேரும் லண்டன் போகலாம் அப்படின்னு சொல்லி ஜெயபாத்ரி கிட்ட சொல்லியிருந்தார். ஸோ இவங்களும் ரொம்ப ஹாப்பியாக பாஸ்போர்ட்லாம் எடுத்து அவர் கூட லண்டன் போக போகிறேன்னு எங்கள் கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்குலாம் என்ன சாக்லேட் பிடிக்கும், நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்லாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஃபாரின் போகிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். எல்லோரும் நினச்சா டக்குன்னு ஃபாரின் போயிட முடியாது. ஆனால் இதை கேள்விப்பட்ட அமிதாப் பச்சன் அவருடைய அப்பா, நோ 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 நோ, நம்மளுடைய குடும்பம் என்ன, பாரம்பரியம் என்ன, கல்யாணம் ஆகாமல் ஒரு பொண்ணும் பையனும் எப்படி ஒன்றா சேர்ந்து லண்டன் போகிறது, இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் பண்ணிவிட்டு நீ அப்புறமா லண்டன் போ அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. இன்ஃபேக்ட் அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கட்டுப்பட்டவர். அவங்கள வந்து எதிர்த்து அவர் பேசினதே கிடையாது. நிறைய இன்டர்வியூவில் அதை பற்றி சொல்லியிருக்காரு. வேறு வழி இல்லாமல் இல்லை, சின்ஸ் தேவர் ஆல்சோ இன் லவ், அவங்க 2 பேருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு லண்டனுக்கு ஹனிமூனும் போகிறாங்க. லண்டனில் அவங்க திரும்பினதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து அமிதாப் பச்சனுக்கு கடகடன்னு புக் ஆகுது. ஜெயாவும் பிஸியாக இருக்காங்க. ஆனால் நடுவில் ஜெயா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. ப்ரெக்னென்ட் ஆனவுடனே அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, இல்லை நான் இனிமேல் படத்தில் நடிக்கிறத வந்து கம்மி பண்ணணும், அமிதாப் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே வராரு, ஸோ அவருக்கு டைமே இல்லை, ஸோ பிறக்க போகிற குழந்தைக்கு நானும் இல்லைன்னா வேறு யார் இருப்பாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக படங்களை வந்து குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் அமிதாப் பச்சன் அவர்கள் நம்மளுடைய ரேகாவை சந்திக்கிறார். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அமிதாப் வந்து ரொம்ப ஒரு சைலண்ட்டான பர்சன், ரொம்ப இன்ட்ரோவர்ட் அப்படி தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் நான் பார்த்த அந்த அமிதாப் வந்து ரொம்ப ரொம்ப ஜோவியல்,
ரொம்ப ரொம்ப ஜோக்ஸ் அடித்து கலன்னு செட்டில் கலாச்சிக்கிட்டு எல்லாரையும் வம்பு இழுத்துக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு அமிதாப் பச்சனை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த ஒரு அமிதாப்பை நீங்கள் எப்போ பார்க்க முடியும்னா எல்லாருமே அவருக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும். இதே குணத்தை நான் வந்து விஜய் அவர்கள்கிட்டையும் பார்த்துருக்கேன். விஜய் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார் செட்டில். அதாவது தனக்கு தெரியாதவங்க முன்னாடி தன்னுடைய ரொம்ப பழகாதவங்க கிட்ட அவர் வந்து சிரித்து கிரித்து கலகலன்னு பேசவே மாட்டார். ஆனால் அதே விஜய் அவருக்கு தெரிஞ்ச ஒரு குரூப் இருந்ததுன்னா ரொம்ப கலகலன்னு பேசி ரொம்ப வந்து ஜோக் அடித்து, அதாவது ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருப்பாங்க. அமிதாபும் அப்படி தான் நிறைய டான்ஸ் ஆடி கலாட்டா பண்ணி எல்லாமே பண்ணுவார். அதில் வந்து அமிதாபும் ரேகாவுக்கும் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுது. இந்த மாதிரி சமயத்தில் தான் அவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்குது. ஜெயா வந்து அந்த பெண் குழந்தைக்கு வந்து ஸ்வேதான்னு பேர் வைக்கிறாங்க. அவங்க ஒரேடியாக படத்தில் இருந்து முழுக்கு போட்டுடலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும், என் குழந்தைக்கு தாய் வேணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக பேக் சீட் எடுத்துடுறாங்க. அடுத்த உடனே அவங்களுக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்துடுது. அதுதான் அபிஷேக் பச்சன். ஸோ 2 குழந்தையும் பராமரிக்கிறதுல அவங்க பிஸி ஆகிடுறாங்க. கம்ப்ளீட்டாக வந்து காத்தால ஹஸ்பண்ட் வேலைக்கு போனார், அவர் சாயங்காலம் திரும்பி வராரு. ஏன்னா அப்போல்லாம் மொபைல் கிடையாது. ஸோ கிளம்பி போகிறாரு, வராங்க. அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமோ இல்லை எந்த விதமான ஒரு ரூமர்ஸோ அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா பேசிக்காகவே ரொம்ப சினிமா மேகசின் படிக்கிற டைப்பெல்லாம் கிடையாது. ஷீ இஸ் வெரி வெரி ஒரு லிட்ரேச்சர்லாம் ரொம்ப பிடிச்ச ஆள். நிறைய ஹையாக படிப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கூட நான் சொல்லியிருக்கேன். அவங்க ஆட்டுக்கார அலமையில் வந்து ஹிந்தியில் ஆக்ட் பண்ணாங்க தேவர் ஃபிலிம்ஸில். அப்போ அவங்க மெட்ராஸ் வந்தப்போ எங்கள் அக்கா ஸ்ட்ரிக்டாக ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க எங்கள் அம்மா கிட்ட, டெய்லி அவங்களுக்கு சாப்பாடு நம்ம வீட்டிலேருந்து போகணும்னு சொல்லி. ஸோ டெய்லியே கேரேஜில் அவங்களுக்கு வந்து பிடிச்ச எல்லா, அதாவது நம்ம தமிழ்நாட்டுடைய சாம்பார், இட்லி, காரக்குழம்பு, மோர் குழம்பு, என்னென்ன தமிழ்நாட்டு சமையல் இருக்கோ இதை டெய்லி கேரேஜில் வச்சு நான் ஸ்டூடியோவில் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன். தேவர் ஃபிலிம்ஸில் இருக்கும்போது நான் எப்போல்லாம் அந்த பக்கம் போகிறேன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வருவேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுடைய சமையல் வந்து பௌத் அச்சா சொல்லி ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அண்டு நிறைய அவுடோர்லேயே இருந்தாங்க. ஸோ சென்னையில் இருந்த ஷூட்டிங் டைம்லலாம் கொண்டு போய் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 குழந்தைங்களை அவங்க பராமரிக்கணும்னு அவங்க ரொம்ப பிஸியாக இருந்து அவங்கள ஸ்கூலுக்கு போடுறது, ஸ்கூலுக்கு வர்றது, இப்படி இருக்கும்போது அரசல் புரசலாக அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரேகா பற்றின சில விஷயங்கள்லாம் தெரிய வருது. கொஞ்சம் அதிகமாகவே இது போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேள்விப்படுறாங்க. ஆக்சுவலாக பல இன்டர்வியூவில் வந்து ஜெயபாதிரி சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் சொல்லியிருக்காங்க, ஹிந்திலையும் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து 2 பேருமே வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் கோட் ஆஃப் கான்டக்ட் வச்சுருந்தோம். வீட்டில் வந்து ஷூட்டிங்கில் என்ன நடந்தது, இன்றைக்கி என்ன பிரச்சனை விடல அப்படிங்கிறதெல்லாம் பேசவே மாட்டோம். ஃபேமிலி மேட்டர்ஸ் மட்டும்தான் வீட்டில் பேசுவோமே தவிர சினிமாவில் ஷூட்டிங்கில் இன்றைக்கி என்ன மாதிரி ஷூட்டிங்கு, யார் கூட பழகினேன், எங்கே போனேங்கிறது 2 பேருமே ஷேர் பண்ணதே இல்லை. ஸோ இது அவருக்கு ரொம்ப வசதி ஆகிடுது. இன்னொன்று நான் எப்போவுமே கேட்குறேன், இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை வெளி உலகத்தில் கூட சொல்கிறேன், ஒரு ஒய்ஃபை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க, அப்புறம் இன்னொரு பொண்ணு மேலே அட்ராக்ஷன் வருது, அந்த பொண்ணு இவங்களும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே பொண்டாட்டியை வந்து ஒரு வில்லியாக பார்க்குறாங்க, இல்லையா 2வது பொண்டாட்டியை ஒரு மிகப்பெரிய வில்லியாக பார்க்குறாங்க. 2 பேருமே என்னங்க தப்பு பண்ணுறாங்க? பொண்டாட்டி உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி உனக்காக குழந்தைங்களை பெற்று உனக்காக வாழ்ந்துட்டுருக்கா. 2வதாக வந்த பொண்ணு, நீ வந்து லொக்கேஷனில் நீ வந்து அவளை செடியூஸ் பண்ணியோ இல்லை வேலை பார்க்குற இடத்துல அவள் பொண்டாட்டி பற்றி நீ என்னென்ன சொல்லி நீ என்னென்ன ட்ராமா பண்ணி அங்கே நீ வந்து அவளை வந்து கவர் பண்ணுறியோ தெரியாது. ஸோ 2வது அந்த பொண்ணும் உன் மேலே ஏங்கி உங்ககிட்ட அட்டாச் ஆகிடுது. ஓகே, இத்தனைக்கும் அந்த பொண்ணு மேலேயும் ஒரு தப்பு இருக்குது. கல்யாணம் ஆனவங்கன்னு தெரியும் போது அவள் பழகுனதே தப்பு. ஆனால் சில சிச்சுவேஷனில் சில மைண்டு வீக்காக இருக்கும்போது, ஆப்போசிட் பர்சன் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும்போது இவங்களும் அட்ராக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி 2 பேருமே வந்து ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா 2 பேருமே தவிக்கிறாங்க. ஐயோ பொண்டாட்டிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், இவ தவிக்க, ஐயோ நான் இருக்கும்போது இப்படி பண்ணுறாரேன்னு இவங்க தவிக்க. ஆனால் ஆக்சுவலாக சந்தோஷமாக இருக்கிறது யார்? நடுவில் தப்பு பண்ண அந்த ஆண் தான். அவன் தானே தப்பு, அந்த ஆள் பண்ணுறது தானே அயோக்கியத்தனம். ஆனால் அதை யாருமே தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க பாருங்களேன். கொஞ்ச நாளாகவே அமிதாப் அவர்களுடைய அந்த என்ன சொல்கிறது நடைமுறை, ஏன்னா ஒரு ஒய்ஃபுக்கு ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். கொஞ்ச நாளாகவே இவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கார், கொஞ்சம் ஓவர் ஜாலியாக இருக்கார், ஓவர் கலகலன்னு இருக்கார். அதுக்கப்புறம் வந்துட்டு தன்னுடைய அன்பு தன்கிட்ட வரும்போது அன்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பொண்ணோட பழகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருப்பாங்க. வந்தோடனே டயர்டாக இருக்குன்னுவாங்க, தூங்குறேன்னுவாங்க, ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு வெளில போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜெயபாதிரி நோட்டீஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் மாற்றம் இருக்கே இவர்கிட்ட, முந்தி மாதிரி வந்து என்கிட்ட ரொம்ப அன்பாக இல்லையே, வந்தால் கட்டி பிடிக்கிறது இல்லை, பேசுகிறது இல்லை, சீக்கிரமாக வந்து தலைவலிக்குதுன்னு படுத்துக்கிறாரு, டயர்டாக இருக்குதுன்னு படுத்துக்கிறாரு, என்ன விஷயம்? ஏன்னா அது ஒரு கில்ட்டு, அவங்களுக்குள்ளே ஒரு கில்ட்டு இருக்கும். ஸோ அதை எப்படி ஒய்ஃபை கண்ணுக்கு நேருக்கு நேராக பார்க்குறதுங்கிறதுக்கே அவாய்ட் பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது ஜெயாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற 1-2 டைரக்டர்ஸ்
ஆர்டிஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க நீங்கள் 2 குழந்தைங்க ஆயிடுச்சுன்னா அதுக்காக நீங்கள் இப்படி பேக் சீட் எடுத்துருவீங்களா? நீங்கள் எவ்வளோ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு, நீங்கள் திருப்பி நடிக்க வேண்டாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. நோ எனக்கு இப்போதைக்கு நடிக்க வேணாம், என் பசங்களுக்கு நான் வந்து முக்கியம், அவரும் இல்லை நானும் இல்லைன்னா என் குழந்தைங்க வந்து அந்த மாதிரி நான் வளர்த்துறக்கூடாது, ஸோ என் குழந்தைங்க வந்து ஏங்கிடக்கூடாது, தாயும் தகப்பனும் பக்கத்தில் இல்லைன்னு, ஸோ நான் கண்டிப்பாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஐயோ நாங்கள் அதை மட்டும் சொல்ல வரலைங்க, வெளியில் என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி ரேகாவுடைய விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க. இவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. முதல்ல வந்து இல்லவே இல்லை, நீங்கள் தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பேசுறது தான் வீட்டுக்கு வராதிங்கன்னு கூட சொல்லி கட் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப நம்பகமான இடத்துலேருந்து அடுத்தடுத்து இவங்களுக்கு அது வர 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 என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி இது உண்மையாக இல்லையான்னு நேராக ஷூட்டிங்கே கிளம்பி போய் பார்த்துடலாமே அப்படின்ட்டு ஒரு நாள் நேராக மத்தியானத்தில் கிளம்பி ஷூட்டிங்க்கு வராங்க. வந்தால் அங்கே வந்து அவங்க பார்க்குற அமிதாபே வேறு, அந்த ரேகாவோட அவர் எவ்வளோ அங்கே லூட்டி அடிச்சிட்ருக்காரு, எவ்வளோ அவங்கள சீண்டி கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு, கட்டி பிடிக்கிற சீனில் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்த உடனே அவங்க அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. நேராக போய் ரேகாவை பலார்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. மேற்கொண்டு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.